ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி எக்ஸாம்பிள் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா தமிழ்ல வந்து கூட்டு வட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? அசல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. டைம் பீரியட் வந்து 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபார்முலா படி போட போகிறதில்ல, ஷார்ட்கட்டில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோலே சொல்லியிருக்கேன், 2 yearsனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பேசிக்கான சின்ன ஃபார்முலா என்ன? x + x ப்ளஸ் x × x / 100. ஓகேவா? இங்கே எக்ஸுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் எக்ஸ் வந்து குறிக்கும். சரியா? x = r, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் குறிக்கும். இது வந்து நம்ம நிறைய இதில் மேக்ஸில் ஒரு 80% ஆஃப் சம்முக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 years கொடுத்தாங்கன்னா x + x ப்ளஸ் x × x / 100. ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. அப்போ இங்கே 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 10 + 10 + 10 × 10 / 100 கிடைக்கும். ஸோ 0 0 கட் ஆயிரும். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன இருக்கும்? 10 + 10 20. இங்கே ஒரு 1 இருக்கும். 20 + 1 = 21. சரியா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு இப்போவுமே கொடுத்த அசலை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 100 = 6000. ஓகேவா? பர்சன்டேஜ் இந்த பக்கம் வந்து ருபீஸ். ஓகேவா? பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாய் எழுதிக்கோங்க. ஸோ 100 தான் 6000 இருந்தால் 21%க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ 100 தான் 6000னா 21க்கு எவ்வளோ? இந்த இது எதுக்குன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா வந்து. ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 100 × x = 6000 × 21 கிடைக்கும். டைரெக்டாகவே இதையும் 0வையும் கட் பண்ணிடலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ எனக்கு x = எவ்வளோ? 21 × 6 1260 ரூபாய். சரியா? ஸோ இதுக்கான கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ? 1260 ரூபா. ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐ மட்டும், அதாவது வட்டி மட்டும்னா 1260 ரூபா இருக்கும். சில நேரம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதையும் இந்த அசலையும் கூட்டி போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆப்ஷன் பாருங்கள். வட்டி மட்டும் இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் சேர்த்து கூட்டி போட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அசல் வந்து 6000 ரூபாய், வட்டி வந்து 1260. ஸோ டோட்டலாக 7260. சரியா? ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. 2 years கொடுத்தாங்கன்னா ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டில் போட்டால் டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஓகேவா? 3 yearsக்கான இது வந்து நான் கூட ஒரு ஸ்டெப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 3 yearsக்கான சம் வரும்போது இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்ட்டு 3 years வரும்போது சொல்கிறேன். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். √2401 / x = x / √625. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? √2401 / x. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். x / 625. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x² = √2401 × √625. ஓகேவா? ஸோ x² = 2401க்கு ஃபஸ்ட்டு ரூட் எடுப்போம். 2401க்கு ரூட் எடுத்தால் 49 வரும்னு நினைக்கிறேன். 16 8 ஸோ 49. ஓகே, 49. 625க்கு ரூட் எடுத்தால் 25. ஓகேவா? நமக்கு கேட்டிருக்குது என்ன? எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது x² இருக்குது. ஸோ எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த பக்கமும் ரூட் எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் கிடைச்சிருமா? ஸோ 49 × 25 = 49க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ரூட் எடுப்பீங்க. ஸோ அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே ரூட் எடுத்துட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணுங்கள், டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ 49க்கு ரூட் எடுத்தால் 7, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன? 7 × 5. ஓகே, 35 தான் எக்ஸோட மதிப்பு. ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஷின். நாம் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா 49ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா உட்காந்து ரூட் எடுப்போம். ஸோ அது வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக 49ஓட ரூட்டு 7, 25ஓட ரூட் வந்து
5ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 5, 9, 13, 17 ஃபைண்ட் தி 10th டேர்ம். சரியா? இந்த மாதிரி ஒரு சீரீஸாக கொடுத்து 10th டேர்ம் 11th டேர்ம் ஏதாவது ஒரு டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஏபியில் இருக்கா இல்லைனா ஜிபியில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது கூட்டுத்தொடரில் இருக்கா இல்லைனா பெருக்கு தொடரில் இருக்கான்னு பார்க்கணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா இல்லைனா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் என்ன? 5, 9, 13 and 17. ஓகேவா? ஸோ இதில் 10th டேர்ம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 4, இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 4, ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்குது. அதாவது தமிழில் சொல்லணும்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஓகேவா? ஸோ கூட்டுத்தொடர் வரிசைப்படி நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு tn = a + n - 1 × d. ஓகேவா? இங்கே ஏங்கிறது எந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து ஏ குறிக்கும். டிங்கிறது என்னன்னா இந்த அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் டி வந்து குறிக்கும். ஓகேவா? இந்த n வந்து எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ எத்தனாவது டேர்ம் 100வது டேர்ம்னாலும் இந்த ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே கேட்டிருக்கிறது 10th டேர்ம் தான். ஸோ 10th டேர்ம் தான் வேணும். ஸோ 10. ஸோ ஏ வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 5 + n - 1. n வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்? n வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேர்ம், அதாவது 10th டேர்ம். இதுதான் n. ஓகேவா? ஸோ n வந்து 10 - 1. d வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருது? 4 வருது. ஸோ இன்ட்டு 4. ஓகேவா? 5 + 10 - 1 வந்து 9. 9 × 4 36. 5 + 36. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 41. ஓகேவா? புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு டி வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, n வந்து நாம் எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோமோ அது 10th டேர்ம்ங்கிறதுனால இங்கே வந்து 10 போட்டிருக்கோம். ஒருவேளை 11னா இங்கே 11 போடணும், 100னா 100, 200னா 200 போடணும். ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எ பாய் கவர்ஸ் half of the distance by car. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இங்கே தான் போகணும் ஒரு பையன். ஸோ அதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா half of the distance, இதில் பாதி வந்து காரில் போகிறான். அட் 50 km/h. ஸ்பீட் எவ்வளோ? 50 km/h வேகத்தில் போகிறான். சரியா? அண்ட் அனதர் half of the distance, இதிலிருந்து இது வர பாதி தூரம் போயாச்சு. மீதி இருக்க பாதி தூரம் எப்படி போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக்கில் போகிறான். சரியா? எவ்வளோ ஸ்பீடில்? 40 km/h ஸ்பீடில் போகிறான். சரியா? 40 km/h ஸ்பீடில் மீதி இருக்க டிஸ்டன்ஸை கடந்து முடிக்கான். சரியா? ஹி கம்ப்ளீட் த டோட்டல் ஜேர்னி பை 18 hours. சரியா? இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அவனுக்கு மொத்தத்துக்கும் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் ஆகுது. அதாவது 18 hours ஆகுது. ஓகேவா? தென் ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? இந்த மொத்த தூரத்தை 2ஆக பிரிச்சுக்கிறான். பாதி தூரத்தில் 50 km/h வேகத்தில் போகிறான். மீதி இருக்க தூரத்தை 40 km/h வேகத்தில் போகிறான். சரியா? அப்படி போகும்போது மொத்த ஜேர்னியும் 18 மணி நேரம் ஆகுது. அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்குள்ள தொலைவு எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? இதுதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் உள்ள கான்ஸ்டன்டான ஃபார்முலா. இதை சுற்றி தான் நாம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது? நம்ம கையில் ஸ்பீடு இருக்குது, 2 ஸ்பீடு இருக்குது, அப்புறமா டைம் வந்து 18 hours இருக்குது. ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ இந்த டி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ டி = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டைம் வந்து எவ்வளோ? எனக்கு 18 மணி நேரம். ஸோ 18 = ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து half of the distance வந்து கவர் பண்ணுறான். அப்படி தானே? ஃபஸ்ட்டு half of the distance கவர் பண்ணுறான். ஸோ நான் டிஸ்டன்ஸை வந்து பாதியாக கவர் பண்ணுறதுனால ஒரு இதை d/2, அடுத்து இருக்கிறத d/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். சரியா? மொத்தமாக இருக்க டிஸ்டன்ஸு d. ஸோ பாதியாக கவர் பண்ணுறதுனால d/2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸு d/2. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடில்? 50 km/h. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸுக்கு நான் டிஸ்டன்ஸை d/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸ்பீடு வந்து எவ்வளோ? 50 km/h. ஸோ இன்ட்டு 50. அடுத்து ப்ளஸ் அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? d/2 தான். d/2 இன்ட்டு எவ்வளோ ஸ்பீடு? 40 km/h. ஸோ இன்ட்டு 40.
ஓகேவா. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும், அவ்வளோதான். ஸோ 18 ஈக்குவல் டு டி பை 100 ப்ளஸ் டி பை 80, ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 100 80 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 காமனாக எடுக்கலாம். 10 8 5 4, ஓகேவா. 20 40 400 வருமா? ஸோ 400 வரும். ஸோ 400 இங்கே 400 வரும்னா 4ஆல் பெருக்கணும், 4D ப்ளஸ் இங்கன்னா 5D, ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 18 அப்படி வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு D தான் வேணும், நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 18 × 400 ஈக்குவல் டு இங்கே 4D இங்கே 5D இருக்குது. ஸோ 9D, ஓகேவா. ஸோ எனக்கு D தான் வேணும். ஸோ 9 டைரெக்டானாலும் இப்படியேனாலும் அடிச்சிடலாம் இந்த ஸ்டெப்லே. 1 9 9 2 9 18. ஸோ எனக்கு D வந்து எவ்வளோ வரும்? ஸோ D ஈக்குவல் டு 400 × 2. ஸோ D ஈக்குவல் டு 800 கிலோமீட்டர். D வந்து 800 கிலோமீட்டர், ஓகேவா. புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஷின். டைரெக்டாக கிடக்கிறத கொடுக்காம ஃபஸ்ட்டு ஹாஃபை இப்படி இந்த ஸ்பீடில் கிடக்குறான், செகண்ட் ஹாஃபை இந்த ஸ்பீடில் போகிறான். ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சின்ன கான்செப்ட் தான், டீயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு காமனாக வச்சுட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போட்டு அதுக்கப்புறம் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. அடுத்த கொஷின் போகலாமா? ரொம்பவே ஈஸியான கொஷின். 19/300 டிவைடட் பை 20 ஃபைண்ட் தி ரிமைண்டர். இந்த கொஷினில் வந்து இந்த மாதிரி கொடுத்து நிறைய கொஷினில் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சரியா. ரொம்பவே ஈஸியான கொஷின். நார்மலாக 19க்கு பவர் எடுத்து டிவைட் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா கொடுத்துருக்கிறது என்ன, 19/300 டிவைடட் பை 20. நமக்கு கேட்டிருக்கிறது ரிமைண்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க இது பேர் என்ன, தொகுதி, சரியா. நியூமரேட்டர், இதுக்கு வந்து பகுதி. ஸோ கீழே இருக்கிறது இங்கிலீஷில் டினாமினேட்டர்னு சொல்லுவோம், சரியா. இந்த தொகுதியிலிருந்து இந்த பகுதியை மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், சரியா. தொகுதியில் எவ்வளோ இருக்குது, 19ங்கிற நம்பர் இருக்குது, பகுதியில் வந்து 20ங்கிற நம்பர் இருக்குது, சரியா. நியூமரேட்டரில் 19, டினாமினேட்டரில் வந்து 20 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 19 - 20, ஓகேவா. மைனஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், -1, ஓகேவா. இங்கே அடுக்கில் என்ன இருக்குது, 300 இருக்கா. ஸோ அந்த 300ஐயும் அப்படி போட்டுக்கோங்க மேலே பவரில், ஓகேவா. ஒரே ஒரு ஸ்டெப் தான் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. மேலே இருக்க தொகுதியிலேருந்து பகுதியை மைனஸ் பண்ணி அந்த அடுக்கை அப்படி போட்டுறணும், என்ன அடுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே அடுக்கை அப்படி போட்டுறணும், சரியா. அப்போ -1 தான் ஹோல் பவர் 300 இருக்கும். ஸோ மைனஸுக்கு இப்போ -1 தான் ஹோல் பவர் 1ன்னா -1 தான் வரும். -1 தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னா 1 வரும், சரியா. +1 வரும், சரியா. அடுக்கு வந்து நமக்கு வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க நம்பர் வந்து மைனஸில் வரும். அடுக்கு வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் நம்ம அடுக்கு எடுக்கும்போது ப்ளஸில் வரும், சரியா. இப்போ அதே கான்செப்ட் தான். -1 தான் ஹோல் பவர் 300. அடுக்கில் இருக்க நம்பர் என்னதான் இருக்குது, ஈவனாக இருக்குது. ஸோ ஈவனாக இருந்தால் -1 இருந்தால் என்னதான் வரும், +1 வரும், அவ்வளோதான். ஸோ ரிமைண்டர் என்ன, 1, அவ்வளோதான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இங்கே 301 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 301 இருந்துச்சு அப்படின்னா இப்போ -1 வரும் நமக்கு, ஓகேவா. ஸோ அடுக்க பொறுத்து ஆன்சர் மாறும், ஓகேவா. புரியுதா. ஒன்றுமே பண்ணல, மேலே இருக்க நியூமரேட்டர் கீழே இருக்க டினாமினேட்டர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே அடுக்கில் என்ன இருக்கோ அது அப்படி போட்டிருக்கோம். ஸோ இது ஈவனாக இருக்கிறதுனால வந்திருக்கக்கூடிய நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்திருக்கு, அவ்வளோதான், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. sin of x minus y equal to 1/2, cos of x plus y equal to 1/2 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா. கொடுத்துருக்கிறது என்ன, sin of x minus y equal to 1/2, cos of x minus y equal to 1/2, ஓகேவா. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இதில் எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், சரியா. ட்ரிக்னாமெட்ரி டேபிள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ 0, 1/4, அரை, 3/4, 1, சரியா. இப்போ சைனோட வேல்யூனா இது எல்லாத்துக்கும் அப்படி ரூட் எடுத்துடணும். 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது சைனோட வேல்யூ. காசோட வேல்யூனா அப்படியே ரிவர்ஸில் வரும். √3/2, 1/√2, 1/2, 0. இது சைனோட வேல்யூ, இது காசோட வேல்யூஸ் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில். இது 0 டிகிரி, இது 30, இது 45, இது 60, இது வந்து 90 டிகிரி, ஓகேவா. இப்போ sin 1/2க்கான மதிப்பு என்னன்னு பாருங்கள். இங்கே இருக்கிறது சைனு, கீழே இருக்க ரெண்டாவது உள்ளது காசு, ஓகேவா. sin 1/2க்கான மதிப்பு என்ன, 30 டிகிரி, ஓகேவா. sin 1/2க்கான மதிப்பு வந்து
30 டிகிரி. இது வந்து ட்ரிக்னாமெட்ரி டேபிள். நான் டேபிளை பார்த்து இப்போ வந்து வேல்யூஸ் எழுத போகிறேன். ஓகேவா? இது வந்து கொஷினில் கொடுத்துருக்குது. ஓகேவா? சைன் 30 டிகிரிக்கு 1/2. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்த ஸ்டெப்பில் காஸ் 1/2ஓட மதிப்பு என்னன்னு பாருங்கள் டேபிளில். இது காசு, ரெண்டாவது இருக்குது காஸ் 1/2க்கான மதிப்பு என்ன? 60 டிகிரி. அப்படி தானே? ஸோ காஸ் 1/2க்கான டிகிரியோட வேல்யூ என்ன? 60 டிகிரி. ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? எனக்கு வந்து இப்போ என்ன வேணும்? எக்ஸோட மதிப்பு தான் வேணும். ஸோ நான் வந்து 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் கிடச்சிருமா? ஸோ சால்வ் பண்ணுங்கள். இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். 2x ஈக்குவல் டு 90 டிகிரி. இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90/2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன? 45 டிகிரி. அவ்வளோதான். ஸோ எக்ஸோட மதிப்பு 45 டிகிரி. இப்போ ஒய்யோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த 45 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 30 மைனஸ் 45 15 வரும். இந்த பக்கம் இருக்க மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒய்யோட மதிப்பு 15 கிடைக்கும். ஓகேவா? ஸோ கொஷினில் எக்ஸும் கேட்கலாம், ஒய்யும் கேட்கலாம். ஓகேவா? இல்லைனா நம்ம சால்வ் பண்ணும்போதே எக்ஸு கேன்சல் ஆகிற மாதிரி சால்வ் பண்ணி ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ரொம்பவே ஈஸியான கொஷின். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் ஹாலில் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் போட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் போட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டேபிளில் பார்த்து டேரெக்டாகவே வேல்யூஸ் எழுதிக்கணும். ஸோ சைன் 1/2 எதுக்கான வேல்யூ? 1/2. சைன் 30 டிகிரி தான் 1/2. அது மாதிரி காஸ் 1/2 எது? காஸ் 60 டிகிரி தான் 1/2 டேபிளில். ஸோ அது ரெண்டையும் போட்டாச்சு. நம்ம வந்து டேரெக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட மதிப்பு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஷின் இது. 756789 இதோட பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 756789. ஓகேவா? பிளேஸ் அப்படின்னா தமிழில் வந்து என்ன சொல்லுவோம்? அதோட இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் அப்படின்னா அதே தான், எந்த நம்பரோ அந்த நம்பரை தான் ஃபேஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். சரியா? பிளேஸ்னா அதோட இடம், அது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா அந்த நம்பர் தான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ 5ஓட ஃபேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ 5ஓட ஃபேஸ் வேல்யூனா 5 தான். சரியா? 5ஓட ஃபேஸ் வேல்யூனா 5. இப்போ 7ஓட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா 7ஓட ஃபேஸ் வேல்யூனா 7 தான். 6ஓட ஃபேஸ் வேல்யூனா 6 தான். இது 8ஓட ஃபேஸ் வேல்யூனா 8 தான். சரியா? அப்போ பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ஃபேஸ் வேல்யூனா அதே தான் அப்படின்னு சொல்லிட்டேன். பிளேஸ் வேல்யூனா அது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ 5 எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 1 10 100 1000 10,000 10,000வது இடத்துல 5 இருக்குது. ஸோ அப்போது இதோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு இந்த 10,000. ஸோ 50,000. இதுதான் இதோட பிளேஸ் வேல்யூ. பிளேஸ்னா அது எத்தனாவது இடத்துல இருக்குது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1 10 100 1000 10,000 அப்புறம் லட்சம், அப்புறம் 10 லட்சம், அப்புறம் கோடி, அப்புறமா வர்றது 10 கோடி, அப்புறம் மில்லியன், அப்புறம் ட்ரில்லியன், அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது வரை தான் கேட்பாங்க. இந்த லட்சம் வரை தான் கண்டுபிடிக்க மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ இது வந்து 10,000வது இடத்துல இருக்கிறதுனால இதோட பிளேஸ் வேல்யூ வந்து 50,000. 5ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 50,000. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? ஃபேஸ்னா அதே தான், அந்த நம்பரே தான் ஃபேஸ் வேல்யூ. ஸோ 5ஓட ஃபேஸ் வேல்யூனா 5 தான். ஸோ 5. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிளேஸுக்கும் ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க. 5 9 9 9 4. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 49995. ஓகேவா? புரியுதா? சில கொஷினில் டைரெக்டாக பார்த்து பிளேஸ் வேல்யூ எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில இதில் இதோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்பாங்க. கொஷின் எப்படினாலும் கேட்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும், பிளேஸ் வேல்யூனா என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? The present ages of father and son is 5:1. 14 years hence the ratio becomes 3:1. Find the age of the son. Find the present age of the son. ஓகேவா? இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாதர் சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து சொல்லிட்டாங்க 5:1. 14 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜோட ரேஷியோ வந்து 3:1 மாறுது. இப்போ பையனோட வயசு என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன்னோட ரேஷியோ வந்து 5:1. சரியா? நான் அதை எப்படி எடுத்துக்கிற போகிறேன்னா 5x xன்னு எடுத்துக்கிற போகிறேன். சரியா?
ஸோ 5x எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5x by x, ஓகேவா, 5x by x எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், 14 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ இவனுக்கு ஒரு 14 வயசு கூடும். இது ஃபாதர், கீழே இருக்குது, மேலே இருக்குது ஃபாதரோடது, கீழே இருக்குது சன்னோடது, சரியா. 14 வருஷத்துக்கு அப்புறங்கிறதுனால +14 போட்டுக்கிறேன். ஸோ சன்னுக்கும் +14, 14 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட ரேஷியோ எனக்கு எப்படி மாறுது, 3:1ன்னு மாறுது, சரியா. ஸோ 3/1, இவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ரேஷியோ என்ன, 5x x, சரியா. ஸோ 5x by xன்னு போட்டேன். எனக்கு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் +14, இங்கேயும் +14 போட்டிருக்கேன். 14 இயர்ஸ்க்கு அப்புறங்கும்போது ரேஷியோ எப்படி மாறுது, 3/1ன்னு மாறுது, சரியா. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும் எனக்கு, அடுத்த ஸ்டெப்பில் 5x + 14 = 3x + 14, 14 × 3, அதாவது என்ன கிடைக்கும்னா 3 × x + 14ன்னு கிடைக்கும், சரியா. ஸோ அதை டைரெக்டாக 3x + 14 × 3 அப்படின்னு எழுதிட்டேன், ஓகேவா. 5x + 14 = 3x + 14 × 3 என்ன வரும், 42 வருமா, ஓகேவா. இப்போ எனக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ எக்ஸ் இந்த பக்கமும் நம்பர் அந்த பக்கமும் நான் கொண்டு போகிறேன். 5x - 3x = 42 - 14 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. 5x - 3x வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 2x = 42 - 14 அப்படின்னா என்ன வரும், 28 வரும். ஸோ x = 28/2. ஸோ x = எனக்கு என்ன வரும், அடி கொடுத்தா 14 கிடைக்கும். ஸோ x = 14. எனக்கு சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, சரியா. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, சரியா. ப்ரெசன்ட் ஏஜில் அவங்களோட ரேஷியோ என்ன, ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 5x, சன்னோடது வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், அப்படி தானே. ப்ரெசண்ட்டில் அவங்களோட ஏஜை வந்து 5x எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், ஓகேவா. ஸோ சன்னோட ப்ரெசன்டேஜ்னா இந்த எக்ஸ் தான் சன்னோட ப்ரெசன்டேஜ், சரியா. ஸோ அப்போது எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 14ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சன்னோட ப்ரெசன்டேஜ் என்ன, 14, அவ்வளோதான். சப்போஸ் இந்த இடத்துல ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 × x, அதாவது 5 × 14, இது சன்னோட ப்ரெசன்டேஜ். இப்போ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா 5 × 14, அவ்வளோதான். ஸோ 70 இயர்ஸ் தான் ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ், ஓகேவா. புரியுதா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. 2500 of 10% = 250 of x%. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். 2500 × 10%னா 10/100 = 250 × x தான் வேணும். ஸோ x/100ன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ டைரெக்டாகவே அடிச்சிடலாமா. இங்கேயும் 100, இங்கேயும் 100, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. அடுத்து இங்கே 25 இருக்குது, இங்கேயும் 25, ஸோ 100. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, எனக்கு 100%, அவ்வளோதான். புரியுதா. நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்படியே கொஷினை பார்த்து அப்படியே எழுதிட்டு எந்தெந்த நம்பர்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குது 100 தான். ஸோ எக்ஸோட மதிப்பு 100, ஓகேவா. அடுத்த கொஷின் போகலாமா. In a company, the ratio of men and women is 4:7. 50 men and 100 women go to another company. Then the ratio becomes 7:12. The number of men is. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஏஜ் ப்ராப்ளம் மாதிரி தான் இதையும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான கொஷின். இந்த மாதிரி கொஷினும் அடிக்கடி NTPCயில் கேட்குறாங்க, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு மென் அண்ட் உமனுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிற போகிறேன் அப்படின்னா 4x/7xன்னு எடுத்துக்கிறேன், சரியா. இது மென்னு, இது வந்து விமன், ஓகேவா. 50 men and 100 women go to another company. ஸோ 50 மென்னும் 100 விமனும் வேறு கம்பெனிக்கு மாறிட்டாங்க, சரியா. 50 மென் வந்து மாறுதாங்க. ஸோ இங்கேருந்து போகிறாங்க, இங்கேருந்து கழிஞ்சு போகிறாங்க, அதனால் கழித்தல், சரியா. இங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்போ இது ஒரு ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸுக்கு 50 மென் போகிறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் தான் பண்ணணும், சரியா. அதே இது வேறு இடத்துல இருந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ 4x - 50, அடுத்து 7x. விமன் எத்தனை பேர் போகிறாங்க, 100 போகிறாங்க. ஸோ -100, ஓகேவா. அப்படி போகும்போது எனக்கு ரேஷியோ எப்படி மாறுது, 7:12 மாறுது, சரியா. 7/12 மாறுது. அப்போது நம்பர் ஆஃப் மென் எவ்வளோ அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
12 into 4x minus 50 equal to 7 into 7x minus 100. ஓகேவா? ஸோ 48x minus 600 equal to 49x minus 700. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 49x மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த பக்கம் இதையும் இந்த பக்கம் எக்ஸையும் கொண்டு போனேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 600 ப்ளஸ் 700ன்னு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 49 மைனஸ் 48 இந்த பக்கம் இதை கொண்டு வந்தேன்னா 700 மைனஸ் 600ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 49 மைனஸ் 48x சரியா? ஏன்னா இங்கே 48 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 49 மைனஸ் 48x வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? இப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மென்னு, மொத்த மென்னோட கம்பெனியில் உள்ள மொத்த மென் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? மென் எவ்வளோ பேர்? 4x, விமன் வந்து 7x. ஸோ 4x 7x. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் மென்னுனா என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த 4xல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மென் ஈக்குவல் டு 4 into 100, தட் இஸ் மென் வந்து எவ்வளோ? 400. சப்போஸ் எனக்கு வந்து விமன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த 100 கொண்டு போய் இந்த 7xல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ விமன் ஈக்குவல் டு 7 into 100. ஸோ நம்பர் ஆஃப் விமன் வந்து 700. ஸோ கொஷினில் மென் கேட்டிருந்தா மென்னில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், விமன் கேட்டிருந்தா விமனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி இல்லை கம்பெனியோட மொத்த எம்ப்ளாயீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பேரையும் கூட்டி எழுதிருங்க. டைரெக்டாக 4 + 7 11. ஸோ மொத்த எம்ப்ளாயீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை கொஷினில் டோட்டல் எம்ப்ளாயீஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக 2 ரேஷியும் கூட்டுங்க. 4 + 7 என்ன வரும்? 11. ஸோ 11 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 100. ஸோ 110. இப்படி பண்ண தெரியல அப்படின்னா தனித்தனியாக மென் எவ்வளோ பேர், விமன் எவ்வளோ பேருன்னு கண்டுபிடிச்சி 2ஐயும் கூட்டிடுங்க. ஸோ 400 + 700 சரியா? 1100. ஓகேவா? இது வந்து கம்பெனியில் உள்ள டோட்டல் எம்ப்ளாயீஸ் கேட்டிருந்தாங்கன்னா. மென் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா மென்னுக்கான நம்பர் என்னவோ அதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். விமன் கேட்டிருந்தாங்கன்னா விமனுக்கான நம்பர் என்னவோ அதில் போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கொஷின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? ஆனால் கான்செப்ட் வந்து இந்த ஒன்றே ஒன்று தான். இவ்வளோ தான் கான்செப்ட். கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ரேஷியோ எழுதிட்டு அவங்க கம்பெனிலேருந்து போகிறாங்களா இல்லை வேறு கம்பெனிலேருந்து இங்கே வர்றாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். சரியா? இங்கே வந்து போகிறதுனால -50 போட்டிருக்கேன். ஒருவேளை ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து வேறு இடத்துல இருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணணும்? வேறு இடத்துல இருந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே போகிறதுனால மைனஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியான கொஷின். அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. x⁴ + 1/x⁴ 194. அப்போ x³ + 1/x³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எப்போவுமே x + 1/xோட மதிப்பு தெரிஞ்சுது அப்படின்னா இதிலிருந்து x² + 1/x² கண்டுபிடிக்கிறது ஈஸி, x⁴ + 1/x⁴ கண்டுபிடிக்கிறது ஈஸி, x³ + 1/x³ கண்டுபிடிக்கிறதும் ஈஸி தான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் எனக்கு x⁴ கொடுத்துட்டு x³ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நான் எப்போ x + 1/xஐ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? இப்போ x + 1/xஐ நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு இது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நான் இதுக்கெலாம் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சரியா? ஸோ இப்போ மறுபடியும் நானும் சொல்கிறேன். இப்போ x + 1/x கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் x + 1/xோட மதிப்பு 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா x² + 1/x² கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணணும். சரியா? இது x² + 1/x² கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட். இந்த பக்கம் 5 இருக்கிறதுனால நான் 5 ஸ்கொயர் பண்ணி 2 மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 25 - 2 23ன்னு கிடைக்கும். இது வந்து x + 1/xலேருந்து x² + 1/x² கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட். சரியா? இதிலிருந்து x⁴ கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி திருப்பி -2 போடணும். சரியா? இங்கே என்ன ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி -2 போடணும். ஓகேவா? இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஒருவேளை இதிலிருந்து x³ + 1/x³ நேற்றைக்குள்ள வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒருவேளை 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து நான் x³ + 1/x³ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதிலிருந்து x³ + 1/x³ இப்போ x + 1/x வந்து 5ன்னா x³ + 1/x³ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை க்யூப் பண்ணிவிட்டு மைனஸ் இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். இவ்வளோ தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். 125 மைனஸ் 15 அந்த மாதிரி எழுதணும். சரியா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா x⁴ + 1/x⁴ எப்படி x + 1/x கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ + 1/x⁴ வந்து 194ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு x² + 1/x² கண்டுபிடிக்கணும். சரியா? x⁴ x² + 1/x² எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அது கூட +2 கூட்டிட்டு ரூட் எடுக்கணும். அவ்வளோதான். சரியா? இப்போ 194 இருக்கிறதுனால +2 கூட்டிட்டு ரூட் எடுங்க. ஸோ 196ன்னு இருக்கும். அடுத்து இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 14 கிடைக்கும். சரியா? x² + 1/x² மதிப்பு வந்து எனக்கு என்ன வருது, 14 கிடைக்கி. சரியா? இப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், x + 1/x கண்டுபிடிக்க போகிறேன். அதே கான்செப்ட் தான். திருப்பியும் பவர் 2லேருந்து நான் திருப்பி 2 குறைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 4லேருந்து x⁴ + 1/x⁴ x² + 1/x² கண்டுபிடிச்சேன். இப்போ இதிலிருந்து x + 1/x எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் +2 போட்டு ரூட் எடுக்கணும். சரியா? அப்போ எனக்கு என்ன வரும், √16 4ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ x + 1/x மதிப்பு 4ன்னு கிடைச்சிருச்சு. சரியா? புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு? ஃபஸ்ட்டு x⁴ + 1/x⁴ வந்து 194ன்னு இருந்துச்சு. +2 போட்டு ரூட் எடுக்கணும். அவ்வளோதான். 14 கிடைச்சிது. ஸோ இதிலேருந்து x² + 1/x² கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது மறுபடியும் இந்த அடுக்க 2 குறைக்கணும். ஸோ x + 1/x ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் கூட +2 போட்டு ரூட் எடுக்கணும். ஸோ 4ன்னு எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ ஃபைனலாக இதிலிருந்து x + 1/x மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. x³ + 1/x³ தான் கண்டுபிடிக்கணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, x³ + 1/x³ தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், x³ + 1/x³ இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை க்யூப் பண்ணிவிட்டு மைனஸ் இந்த அடுக்கில் இருக்கிறதையும் இங்கே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிடணும். -3 × 4 இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. சரியா? ஸோ என்ன வரும், 64 வரும். 4³ 64 - 12. ஸோ எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், 2 5 52. சரியா? இவ்வளோதான் ஆன்சர். அப்போ x³ + 1/x³ மதிப்பு வந்து 52. சரியா? இதுதான் x³ + 1/x³ கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பரை க்யூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிடணும். சரியா? இவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து எப்படி கண்டுபிடிச்சோம், x⁴ + 1/x⁴ வந்து ஃபஸ்ட்டு இதை அடுக்க 2 குறைச்சோம். ஸோ x² + 1/x² குறைச்சோன்னா என்ன பண்ணணும், +2 போட்டு ரூட் எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ 196 வந்துச்சு. ரூட் எடுக்கும்போது 14. அடுத்து அதிலிருந்து x + 1/xனா 14 கூட 2 கூட்டணும், 16. ஸோ 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. சரியா? x + 1/x கிடச்சிருச்சு. அதிலிருந்து x³ + 1/x³ 4³ தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் NTPC CBT 1ல் கேட்ட கொஷின்ஸ். ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் NTPC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லி போடக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், GA வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு, அடுத்த பேஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.